பிரியமானவர்களே, நம் வேதத்தில் அருமையான ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 127 சங்கீதம் அதனுடைய 3வது வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே பாருங்கள், அநேக மக்கள் திருமணமாகி குழந்தை இல்லாமல் அநேகர் வேதனைப்படுகிறார், சிரமப்படுகிறார். ஐயோ, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, எனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி அநேகர் வேதனைப்படுவதை, கஷ்டப்படுவதை நம்ம சமுதாயத்தில் பார்க்கிறோம். குழந்தை இல்லாத தம்பதிகளை பார்க்கும்போது சமுதாயத்தில் எப்படி புறக்கணிக்கிறார்கள், இழிவாய் பேசுகிறார்கள், அவமதிக்கிறார்கள் நமக்கு நன்றாய் தெரியும். ஆனால் பிரியமானவர், நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனது குடும்ப ஊழியத்தின் மூலமாக நாங்கள் வாரத்தில் 2-3 நாட்கள் உபவாசமாக இருந்து தேவனிடத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, அநேக திருமணமாகி குழந்தை இல்லாத பிள்ளைகள் எல்லாரும் இடத்தில் தொடர்பு கொள்ளுகிறார்கள். அநேகருக்காக நாங்கள் ஊக்கமாய் கண்ணீரோடு பாரத்தோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு அற்புதம் செய்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கூட உங்கள் குடும்பத்திலே உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ தெரிந்தவர்களோ யாராயிருந்தாலும் குழந்தை இல்லாதவர்கள், திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகள் யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறோம். எல்லா பாவ சாப கட்டுகளை கர்த்தர் உடைத்து அற்புதங்களை செய்கிறார். பிரியமானவர்களே, காரணம் அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தேவன். அவர் முடியாததை முடிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுமா? உங்களுக்கு திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிறீர்களா? கர்த்தர் நல்லா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து, புத்திர பாக்கியத்தை கொடுத்து உங்களை அவர் மகிழ்ச்சியாக்க போகிறார்.